ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் வள்ளி இன்ஜினியரிங். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ட்ரம்மு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து அந்த வீட்டுக்கு அழகாக உள்ள பூந்தொட்டி அந்த மாதிரி செய்யக்கூடிய அதில் உள்ள அச்சில் உள்ள ட்ரம்மு. இது வந்து பிளாஸ்டர் பேரிஸ் அப்படிம்பாங்க. அது மண்பானை மாதிரி தான் இருக்காது. அதோட ட்ரம்மை மேக் பண்ணுறதுக்காக நம்ம பிளேட்டு பைப்பெல்லாம் ரவுண்டாக வச்சு நம்ம வெல்டிங் அடித்து மிஷினிங் பண்ணுறதுக்காக நம்ம லேத்தில் ஏற்றிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு நம்ம அவுட்டர் எல்லாமே டர்னிங் பண்ணி வந்து பைட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம சிஎன்சியில் வந்து யூஸ் பண்ணி அந்த மலிங்கி போன டூல் எடுத்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணி வச்சு நம்ம வந்து டர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் ஹார்ட்னஸான மெட்டீரியல் வந்து இது எடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து லேத்தை பற்றி நிறைய நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. நம்ம சேனலை யாருமே அந்தளவுக்கு பார்க்குறாங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தொழிலை வந்து எல்லாத்துக்கும் பரப்புங்க. முதல்ல அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லாமல் பரப்புங்கன்னு சொல்கிறேன்னா எல்லோரும் தொழிலை கற்றுக்கிடணும் கூட என்னோடய நோக்கமே. அது புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் ஐடி டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி லேத் சம்மந்தப்பட்டது படிச்சிருந்தாங்கன்னா நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழில் வந்து இந்த தொழிலை வந்து சொல்லிக் கொடுக்குற சேனல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம சேனலும் அதே மாதிரி வெல்டிங்கில் பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங், திருமலை இன்ஜினியரிங் சொல்லி நம்ம நண்பர்கள் தான் நல்லா அழகாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழில் வந்து எல்லாருமே சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறைகள் என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச தொழிலை வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து அந்த நோக்கம் வந்து எல்லோரும் தொழிலை கற்றுக்கணுங்கிறது தான். அதனால் எல்லோரும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம எல்லா ஆப்ரேஷனும் நர்லிங் மட்டும் இல்லாமல் த்ரெட் கட்டிங், லேத்தோட சென்டர் வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும் டைல் ஸ்டாக் மூலமாக யூஸ் பண்ணி, த்ரெட் கட்டிங் வி த்ரெட்டில் என்னென்ன வகைகள் இருக்குது, வி த்ரெட்டில் என்னென்ன எதுக்காக வி த்ரெட்டு பயன்படுத்துகிறாங்க, வி த்ரெட்டில் என்னென்ன வகைன்னு கேட்டிங்களா, பிஎஸ்டபிள்யூ, பிஏ த்ரெட்டு, பிஎஸ்எஃப், பிஎஸ்பி, மெட்ரிக் த்ரெட், பிஏ த்ரெட்டு, ஓ த்ரெட்டுக்கு என்னென்ன ஆங்கிள் உண்டு, என்ன பர்பஸ்ஸு எல்லாமே நம்ம சேனலில் வந்து தெளிவாக தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதேமாதிரி ட்ரெப்பிசாய்டல் த்ரெட்டு, அதாவது ஸ்கொயர் த்ரெட்டு, ஆக்மே த்ரெட்டு, நக்கிள் த்ரெட்டு. இது வந்து ட்ரெப்பிசாய்டல் த்ரெட்னா வேறு ஒன்றும் இல்லை, லோடை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடியது தான் நம்ம வந்து ட்ரெப்பிசாய்டல் த்ரெட் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ வண்டி, காரு இதெல்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வண்டி வீலை தூக்குறதுக்கு வந்து ஸ்கொயர் த்ரெட்டை பயன்படுத்துவாங்க. அந்த ஸ்கொயர் த்ரெட்டு தான் லோடை வந்து லிஃப்ட் பண்ணணும். லேத்தில் உள்ள லீட்ஸ்குலாம் பார்த்திங்கன்னா ஆக்மி த்ரெட்டில் தான் இருக்கும். அந்த ஆக்மிலே 2 த்ரெட் இருக்குது. மெட்ரிக் ஆக்மி, சாதாரண ஆக்மி த்ரெட் இருக்குது. அதாவது மெட்ரிக் ஆக்மி வந்து 30 டிகிரி, சாதாரண ஆக்மி வந்து 29 டிகிரி. ஆக்மி த்ரெட்டு பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃப்ளாட் உண்டு, அதுக்குன்னு ஒரு கணக்கு உண்டு. 0.3 இன்ட்டு பிச்சில் எவ்வளோ இருக்கோ அதோட 0.3 தான் வைக்கணும். ஆக்மி த்ரெட்டுக்கு டெப்த்து 0.7 இன்ட்டு பிச். இப்படி ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் அந்த டெப்த்து, அந்த ஃப்ளாட்டு எல்லாமே மாறுபடும். அதேமாதிரி ஒவ்வொரு த்ரெட்டும் ஒவ்வொரு இதுக்கு பயன்படும். நக்கிள் த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிஎன்சி பால் ஸ்க்ரூ ஃபுல்லாமே அதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து அவாய்டு பேக்லேஷை வந்து நம்மளை வந்து அவாய்ட் படுத்தும் நக்கிள் த்ரெட்டுங்கிறது. அது ஏற்கனவே இப்போ வந்து கிராஸில் எல்லாம் சுற்றுனீங்கன்னா கொஞ்சம் ப்ளே இருக்கும். அந்த ப்ளேயை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பேக்லேஷ். நக்கிள் த்ரெட் வந்து அவாய்ட் பண்ணும். இப்படி ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து இவ்வளோ விவரமாக நம்ம தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி த்ரெட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வெர்னியர் கேலிப்பர், மைக்ரோமீட்டர், அதை எப்படி அளக்கணும், வெர்னியர் கேலிப்பரோட பார்ட்ஸ் என்ன, அதில் எப்படி மெயின்டைன் பண்ணணும், மைக்ரோமீட்டரோட பார்ட்ஸ் என்ன, எப்படி அளக்கணும், அதோட லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி டேப்பர் டர்னிங் என்னென்ன மெத்தடில் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் டேப்பர் என்னென்ன டேப்பரில் இருக்குது, நம்ம லேத்தில் எந்தெந்த முறையில் எடுக்கலாம், டேப்பர் அட்டாச்மெண்ட் மெத்தடில் 2 உண்டு, யோக் டைப், டெலஸ்கோபிக் டைப்னு 2 இருக்குது. அது எப்படி எடுக்கணுங்கிற மாதிரி ஃபார்முலாவோட நம்ம சேனலில் வந்து எப்படி ப்ராக்டிக்கலாகவும் நம்ம தியரிட்டிக்கலாகவும்
நம்ம பாடமாக நடத்தியிருக்கோம். இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஜாப் பார்த்தீங்கன்னா, இது 1 இன்ச் பிஎஸ்டபிள்யூ த்ரெட் வெட்ட போகிறோம். அதுக்கு உண்டான ட்ரில் போட்டு நம்ம போர் பண்ணி வெட்ட த்ரெட் வந்து வெட்ட போகிறோம். 1 இன்ச்சுக்கு வந்து 8 டிபிஐ வரும். அந்த 8 டிபிஐயில் எப்படி கால்குலேஷன் பண்ணாங்க, போர் எவ்வளோ வைக்கணும், அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் உண்டு. அதையும் நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் நிறைய இருக்குது. எல்லோரும் பார்க்குறாங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளோட நோக்கங்கள் பார்த்திங்கன்னா, தொழில் வந்து எல்லோரும் கற்றுக்கிடணும், எல்லோரும் வளரணுங்கிறது தான். தமிழில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருமே இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலை. நாங்கள் மட்டும் முயற்சி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஐடி, டிப்ளமோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி லேத்து சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது படிச்சிருந்தாங்களோ நம்ம சேனலை பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் எல்லாருமே நல்ல நல்ல கமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. இந்த வீடியோவில் மட்டும் தான் நம்ம பேசி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எல்லா ஆப்ரேஷனும் பேப்பர் டர்னிங், நர்லிங், த்ரெட் கட்டிங், மல்டி ஸ்டார்ட்டை பற்றி நம்ம ஒரு சேனல்லே போட்டுருக்கிறோம். ஒரு சேனல் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதான் அதிக வியூஸ் போயிருக்கு. மல்டி ஸ்டார்ட் த்ரெட் எதுக்காக பயன்படுத்தின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட அடிக்கடி நீங்கள் வந்து கலட்டி மாட்டுற இடத்துல வந்து மல்டி ஸ்டார்ட் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஸ்ஸு, ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸெல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேனா மூடியில் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது மல்டி ஸ்டார்ட் த்ரெட்டுக்கு எப்படி வெட்டணும், அதுக்கு ஃபார்முலா என்ன, லீடு சீக்வல் டு பிச் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்ஸ், எத்தனை ஷார்ட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை பிச்சோட மல்டிப்ளை பண்ணி அது எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்தாப்புல வீலை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம த்ரெட்டை வெட்டுறது தான் மல்டி ஸ்டார் த்ரெட். அதில் எத்தனையாக இருக்கோ அத்தனை டாப் சைடை வச்சு நம்ம பிரிக்கணும். மல்டி ஸ்டார் த்ரெட்டில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது டாப் சைடு வந்து நம்ம 0 வச்சுக்கிட்டு தான் மல்டி ஸ்டார் த்ரெட் வெட்டணும். இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு யாருமே டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாது நம்ம சேனல். புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம த்ரெட்டு வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். 8 டிபி த்ரெட்டு வெட்டியில் நம்ம கியர் சார்ட்டை வந்து பார்த்து அதை எப்படி கியரை மாற்றணும்னு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. அப்புறம் 8 டிபி இருக்கணும். மேலே டிரைவர் வந்து 30, கீழே 100 இருக்கணும். அந்த வீலை வந்து மாற்றையில் நிறைய நண்பர்கள் எப்படி மாற்றுறீங்க, அது என்ன கேல்குலேஷன் கேட்குறீங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து டிரைவர் பை ட்ரிவன் ஈக்குவல் டு லீட் ஆஃப் ஒர்க்கு பை லீட் ஆஃப் லீட் ஸ்க்ரூ. அதாவது டிரைவர்னால் நம்ம ஓட்டுறவர், நம்ம கடியில் இருக்கிற வீல் பார்த்திங்கன்னா ட்ரிவன், அதாவது ஓட்டப்படுபவர். மேலே இருக்கிற ஒரு ஓட்டி தான் இந்த இடையில உள்ள இது வந்து ஐடியல் கியர். இடையில 50 பார்த்திங்களா ஐடியல் கியர். 127 வந்து ஓட்டப்படுபவர். இதுதான் ஃபார்முலா. லீட் ஆஃப் ஒர்க்குனால் நமக்கு என்ன தேவை, லீட் ஆஃப் லீட் ஸ்க்ரூனால் நம்ம லீட் ஸ்க்ரூ அளவு ஸ்டாண்டர்டான த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டை போட்டு வர்ற கேல்குலேஷன் தான் நம்ம இந்த லேத்தில் சார்ட் இருக்குது. சில லேத்தில் வந்து சார்ட் இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அந்த கேல்குலேஷன் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மெட்ரிக் லேத்தில் இன்ச்சஸ் த்ரெட் வெட்டுறதும், இன்ச்சஸ் லேத்தில் மெட்ரிக் த்ரெட் வெட்டுறதுக்கும் அதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா. அது இதே தான். டிரைவர் பை ட்ரிவன் ஈக்குவல் டு லீட் ஆஃப் ஒர்க் பை லீட் ஆஃப் லீட் ஸ்க்ரூ இன்ட்டு 5/127ன்னு வரும். இது எதுக்குன்னா இன்ச்சஸ் லேத்தில் எம்எம் த்ரெட் வெட்டுறதுக்கு அது பயன்படுத்துவாங்க. இதே எம்எம் லேத்துலன்னு பார்த்தீங்கன்னா 63/1600ன்னு ஒரு ஃபார்முலா உண்டு. இப்போதைக்கு அது தேவையில்லை. நம்ம இந்த சிம்பிள் ஃபார்முலா பார்ப்போம். யாருக்காவது டவுட்டு அந்த மாதிரி டவுட்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த 8 முறைக்கு மேலே வந்து 30, கீழே வந்து 100. இது வந்து 3/4 ரேஷியோவில் வச்சுருக்குறாங்க இந்த சார்ட்டு. இடையில வந்து எந்த கியர்னாலும் போட்டுக்கலாம். அந்த சார்ட்டில் அப்படி தான் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி இப்போ வைக்க அந்த தட்டுகளை பற்றி பிளேட்டு பேர் பார்த்திங்கன்னா குவாட்ரன் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்லைடிங் மாதிரி நகண்டுக்கிடும், மேலேயும் நகரும், கீழேயும் நகரும். இந்த கியர் வந்து எதுக்குன்னா ரொம்ப டைட்டாக வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட் கியர். அதனால் கொஞ்சம் அதை கிளியரன்ஸ் வச்சிங்கன்னா அது ரன்னிங்கில் நாய்ஸ் வராது உங்களுக்கு. ஹெலிக்கல் கியராக இருந்ததுன்னா உங்களுக்கு நாய்ஸ் வராது. இது ஸ்ட்ரைட் கியர்னால நெருக்கி வச்சிங்கன்னா கரபரான சத்தம் வரும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் லேசாக கிளியரன்ஸ் வச்சு சுற்றி பார்த்துக்கணும். நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம டம்ளர் கியர் ஃபார்வர்டாக ரிவர்ஸான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணுமோ பார்த்துட்டு ஒரு ரூட்டை கட்டு விட்டுட்டு அதை அப்படி பிச்சு கேஜை வச்சு நம்ம ரூட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டு வெட்ட வேண்டியதான். பிச்சு கேஜை வச்சு கரெக்டாக நம்ம செக் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம
ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம மாற்றிருக்கக்கூடாதுங்கிறனால ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம 8 TB இருக்குதா அப்படின்னு பிச்சை வச்சு செக் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டை வெட்டிடலாம். அந்த சின்ன ஸ்டெப்பு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதான் மேஜர் டயமீட்டருக்கு என்ன த்ரெட் வெட்டினாலும் இன்னொரு த்ரெட் வெட்டினீங்கன்னா மேஜர் ஒரு 5 mm ஒரு சின்ன ஸ்டெப்பு வச்சு த்ரெட்டை கரெக்டாக வச்சு அதில் நீங்கள் ஒரு ரூட்டை விட்டிங்கனாலே கிட்டத்தட்ட மேஜர் கரெக்டாகிடும். அதே மாதிரி அவுட்டர் த்ரெட்டு வெட்டினீங்கன்னா மைனர் டயமீட்டருக்கு ஒரு 5 mm சின்ன ஸ்டெப்பு வச்சு அதை தொட்டு விட்டு நீங்கள் கட்டு விட்டிங்கன்னா உங்கள் டெப்த் ஓரளவுக்கு கரெக்டாகிடும். இந்த மாதிரி தான் த்ரெட்டு வெட்டணும். இப்போ அடிக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து கூலண்டை பற்றி இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது என்னடா பால் மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம லேத்து வழக்கத்தில் அது வந்து கூலிங் ஆயில்னு சொல்லுவாங்க, கூலண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான பேர் வந்து சோலிபுள் ஆயில், SOLUBLE சோலிபுள் ஆயில். அது வந்து சாதாரண என்ஜின் ஆயில் மாதிரி தான் கருப்பாக இருக்கும். அது தண்ணியில் வந்து 1:20ங்கிற ரேஷியோவில் கலந்தோம்னா இந்த மாதிரி பால் மாதிரி ஆயிரும். இது வந்து எதுக்காகனா நீங்கள் தண்ணியே ஊற்றலாமான்னு கேட்கலாம். தண்ணி ஊற்றிங்கன்னா மிஷின் வந்து துருப்பிடிக்கும். அந்த மாதிரி சில துருப்பிடிச்சுன்னா மிஷின் வம்பா போகும். அதனால தான் இந்த ஆயிலை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு துருப்பிடிக்காது, மிஷினும் பாதுகாப்பாக இருக்கும். டூலும் ஜாபும் கொஞ்சம் சூடாகிறத குறைக்கும், தவிர்க்காது, குறைக்கும். தவிர்க்கணும்னா நிறைய ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மோல்டு எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஸ்டெப் எடுத்து ஒரு டேப்பர் எடுப்பாங்க. கீழே உள்ளவங்க அதனால் கஸ்டமர் கொடுத்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால போரில் எங்களால் கையை வைக்க முடியாது. அந்த அளவுலேயே வச்சு அந்த போரில் வந்து ரப்பர் வைப்பாங்க அந்த மோல்டு உட்கார்றதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இது வந்து கீழே வந்து அந்த லேசாக தொடச்சிருக்கு பார்த்திங்களா, நல்லா ரப்பர் வச்சு செட்டிங் வைப்பாங்க. இப்போ எல்லோரும் வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி. புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. எல்லோருக்கும் சிறந்த நாள் தான். நன்றிகள்.